ஒரு காலத்தில் பொருளாதார ரீதியாக திவாலான நாடாக உலக அரங்கில் பேசப்பட்ட இலங்கை இன்று மீண்டும் எழுச்சி பெறும் பாதையில் உறுதியான அடிகளை எடுத்து வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் காணப்படும் பொருளாதார முன்னேற்றங்கள் இந்த நாடு மீண்டு எழுந்து நிற்கும் பயணத்தில் வலுவான தொடக்கமாக கருதப்படுகிறது. சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் இதற்கான முக்கிய சான்றாகும். 2024 ஆண்டில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் 2025 அது 2.25 மில்லியனாக உயர்ந்தது. 2026 ஜனவரி மாதத்தில் மட்டும் 2,77,327 பேர் வருகை தந்தது புதிய சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. இது இலங்கையின் சர்வதேச நம்பிக்கை மீள உருவாகி வருவதை எடுத்து காட்டுகிறது. அரச வருவாயும் வரலாற்று உயர்வை எட்டியுள்ளது. 2024 ரூபாய் 4.9 டிரில்லியனாக இருந்த வருவாய் 2025 5.12 டிரில்லியனாக உயர்ந்தது. சுங்கம், உள்நாட்டு இறைவரி மற்றும் கலால் திணைக்களங்கள் வரலாற்றிலேயே அதிகபட்ச வருவாயை பதிவு செய்தன. வெளிநாட்டு பண பரிமாற்றங்களும் 6.57 பில்லியனில் இருந்து 8.7 பில்லியனாக உயர்ந்தது. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் நம்பிக்கை மீண்டும் அதிகரித்ததை காட்டுகிறது. அரசின் செலவீன முன்னுரிமைகளில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான ஒதுக்கீடுகள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. கல்விக்கான நிதி 2024 ரூபாய் 237 பில்லியனில் இருந்து 2026 ரூபாய் 704 பில்லியனாக உயர்ந்துள்ளது. சுகாதார ஒதுக்கீடுகளும் ரூபாய் 350 பில்லியனில் இருந்து ரூபாய் 555 பில்லியனாக உயர்ந்துள்ளன. மாணவர்களுக்கான மகபுல புலமை பரிசில் ரூபாய் 10,000 உயர்த்தப்பட்டது. பாடசாலை ஆய்வகங்களுக்கான முதலீடுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு பங்குச்சந்தை 11,200 இருந்து 23,708 என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. பட்ஜெட் பற்றாக்குறை ஜிடிபியின் 9.1% இருந்து 5.1% வரை குறைந்துள்ளது. அதே சமயம் அரச வருவாய் ஜிடிபியில் இருந்து 12.7 இருந்து 15.9% வரை உயர்ந்துள்ளது. பொருளாதார ஒழுங்கு மற்றும் நிதி கட்டுப்பாட்டை பற்றி பொருளாதார நிபுணர் பேராசிரியர் வசந்த அதுகூரல குறிப்பிட்டதாவது, அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்த நிதி ஒழுக்கம் 2025க்குள் நாட்டை புதிய நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. ஊழல் இல்லை, வீண் செலவு இல்லை. ஏற்கனவே பட்ஜெட் பற்றாக்குறையை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கான வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். வாழ்க்கை செலவு குறைப்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மின்சார கட்டணம் வீடுகளுக்கு 20% மற்றும் தொழிற்சாலைகளுக்கு 30% குறைக்கப்பட்டது. பெட்ரோல் விலை 330 இருந்து ரூபாய் 292 குறைந்தது. முட்டை மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டன. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 24,250 இருந்து ரூபாய் 40,000 உயர்த்தப்பட்டது. சமூக நலத்திட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பேரிடர் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இழப்பீடு, மாணவர்களுக்கு உதவித்தொகைகள், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டுள்ளன. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மில்கோ நிறுவனம் லாபம் மீட்டி 22,000 விவசாயிகளுக்கு போனஸ் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக 2028 ஆண்டில் இலங்கை கடனை செலுத்த முடியாது என்ற கருத்துக்களுக்கு பதிலளித்த இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர், அத்தகைய அச்சங்கள் எந்த ஆதாரமும் இல்லாதவை, முதலீட்டாளர்களை அச்சுறுத்தும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தினார். இது நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மை மீது அதிகாரப்பூர்வ நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து பார்க்கும் போது என்பிபி அரசின் கீழ் இலங்கை பொருளாதார மீளுருவாக்கத்தின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்பது தெளிவாகிறது. திவாலான நிலையில் இருந்து மீண்டு சமூக நலனையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைக்கும் புதிய பாதையில் நாடு முன்னேறுகிறது. இந்த முன்னேற்றங்கள் தொடர்ந்தால் இலங்கையின் பெரும் மீள்பிறப்பு எனும் மறுமலர்ச்சி என்பது வெறும் கனவல்ல, உருவாகிக் கொண்டிருக்கும் உண்மையாக மாறும்.